எங்கூட இங்கு டாக்டர் வாலரி ஃபோகன் இருக்கார். அவர் நரம்பியல் பேராசிரியரும் நரம்பியல் மருத்துவரும் ஆவார். வாலரி, நரம்பியல் மருத்துவர் என்றால் என்ன? நரம்பியல் மருத்துவர் என்பது நரம்பு மண்டலத்தின் நோய்களில் சிறப்பாக பயிற்சி பெற்ற ஒரு மருத்துவர். அதாவது மூளை, முதுகு எலும்பு மற்றும் புறநரம்புகளின் நோய்கள். மூளை பக்கவாதத்தை மூளை தாக்குதல் என்றும் அழைக்கப்படுவதை நான் கேட்டிருக்கிறேன். இது இதய நோய்க்கு ஒத்ததா? ஆம், சிலர் மூளை பக்கவாதத்தை அவசரமாக குறிப்பிடுவதற்காக மூளை தாக்குதல் என்று அழைக்கிறார்கள். பொதுவாக பேசும்போது மூளை பக்கவாதம் என்பது மூளையின் திடீர் இரத்த கசிவு காயம் என்று வரையறுக்கப்படலாம். மூளை பக்கவாதத்தின் வகைகள் என்ன? மூளை பக்கவாதத்தின் செயல்முறைகளின் அடிப்படையில் மூளையின் இரத்த குழாய்களில் இரத்தம் உறைவதால் மூளை பக்கவாதம் ஏற்படலாம். இதை இஸ்கீமிக் பக்கவாதம் என்று அழைக்கப்படுகிறது. மூளையின் இரத்த குழாய்களின் குறுகலால் இஸ்கீமிக் பக்கவாதம் ஏற்படலாம். மூளையின் குறிப்பிட்ட பகுதியிற்கு இரத்தம் கிடைக்காததால் ஏற்படும் பக்கவாதம். மூளையின் இரத்த குழாய்களின் கிழிவால் ஏற்படும் மற்ற வகையான பக்கவாதங்கள் உள்ளன. கிழிந்த இரத்த குழாயிலிருந்து இரத்தம் மூளைக்குள் சென்றால் அதை இன்ட்ராசெரெப்ரல் ஹெமரேஜ் என்று அழைக்கப்படுகிறது. மற்றும் இரத்தம் மூளையை சுற்றியுள்ள பகுதியிலே சென்றால் அதை சுபாரக்னாய்டு ஹெமரேஜ் என்று அழைக்கப்படுகிறது. மூளைக்கு இரத்தம் செல்லாமல் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் போனால் மூளை சேதமடையும் என்று நான் நினைக்கிறேன். ஆம், இரத்தத்தினுடைய மிக குறுகிய அளவு 7 வினாடிகளின் இடைவெளி மூளைக்கு மாற்றமில்லாத சேதத்தை ஏற்படுத்தும். நாம் அனைவரும் முதிர்ச்சியடைய போகிறோம். எனவே நாம் அனைவரும் பக்கவாதம் ஏற்படுவதற்கான ஆபத்தில் இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். நான் பக்கவாதம் ஏற்படுவதை தடுக்க முடியுமா? ஆம், பக்கவாதம் பற்றிய நல்ல செய்தி இது. இது மிகவும் தீவிரமான மற்றும் செயலிழக்கச் செய்யும் நோயாக இருந்தாலும் 88% நோயாளிகளில் இது தடுக்கப்படலாம். அதுக்கு தேவையானது அல்லது தேவைப்படுவோட்டு அனைத்தும். நீங்கள் பக்கவாதம் ஏற்படுவதற்கான ஆபத்தில் உள்ளீர்களா? உங்கள் ஆபத்து காரணிகள் என்ன? பின்னர் உங்கள் ஆபத்து காரணிகளை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நீங்கள் ஆபத்து காரணிகள் பற்றி பேசினீர்கள். அவை என்ன? ஆம், பக்கவாதத்திற்கான பொதுவான ஆபத்து காரணிகள் உயர்ந்த இரத்த அழுத்தம், புகைப்பிடித்தல், இதய நோய், நீரிழிவு மற்றும் உயர் கொழுப்பு. அவற்றை குறைத்தால் நான் பக்கவாதம் ஏற்படுவதற்கான ஆபத்தை குறைக்க முடியுமா? நிச்சயமாக. மற்றும் மிகவும் முக்கியமாக நான் செய்யக்கூடியபடியே 85%, 10 பேரில் 8 பேர் தங்கள் பக்கவாதத்தை முற்றிலும் தவிர்க்க முடியும். நான் ஏற்கனவே பக்கவாதத்தை அனுபவித்திருந்தால் என்ன? அது மீண்டும் எனக்கு ஏற்படுவதை தடுக்க முடியுமா? ஆம், பக்கவாதம் ஏற்பட்டவர்களுக்கு மீண்டும் பக்கவாதம் ஏற்படுவதற்கான அதிகமான ஆபத்து உள்ளது. மற்றும் பக்கவாதம் ஏற்பட்ட முதல் ஆண்டில் 10 பேரில் 2 பேருக்கு மீண்டும் பக்கவாதம் ஏற்படுகிறது. மற்றும் பக்கவாதம் ஏற்பட்ட 5 ஆண்டுகளுக்கு 10 பேரில் 1 பேருக்கு மீண்டும் பக்கவாதம் ஏற்படுகிறது. மற்றும் 20 பேரில் 1 பேருக்கு. அதன் பின் 5 ஆண்டுகளுக்கு மீண்டும் பக்கவாதம் ஏற்படுகிறது. ஆனால் மீண்டும் பக்கவாதம் ஏற்படுவதற்கான ஆபத்தை தடுக்க நிச்சயமாக வழிகள் உள்ளன. மற்றும் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது மற்றும் கவனிக்க வேண்டியது உங்கள் பக்கவாதத்தின் காரணத்தை அறிந்து அதை சரியாக சிகிச்சை அளிக்க வேண்டும். உதாரணமாக, பக்கவாதத்தின் காரணம் மூளையில் உள்ள அன்யூரிசம் கிழிவால் அல்லது கழுத்தில் மூளையின் இரத்த குழாயின் குறுகலால் ஏற்பட்டிருந்தால் இந்த அசாதாரணங்களை சரி செய்ய ஒரு அறுவை சிகிச்சை வழங்கப்படலாம். பக்கவாதம் உயர்ந்த இரத்த அழுத்தத்தால் மட்டுமே ஏற்பட்டிருந்தால் உங்கள் இரத்த அழுத்தத்தை சரியாக கட்டுப்படுத்துவதால் உங்கள் பக்கவாதத்தின் ஆபத்தை மிகவும் குறைக்கலாம். உங்கள் பக்கவாதத்தின் ஆபத்தை குறைக்க முடியுமா? ஆம், மீண்டும் பக்கவாதம் ஏற்படுவதற்கான ஆபத்தை குறைக்கும் முதல் உத்தி அது. இரண்டாவதாக, உங்கள் மருத்துவர் உங்களுக்கு வழங்கிய பரிந்துரைகளை மிகவும் நெருக்கமாக பின்பற்ற வேண்டும்.
மருந்துகளை இடைவெளியின்றி எடுத்து கொள்ள வேண்டும். நீங்கள் முழுமையாக நலமாக உணர்ந்தாலும் மேலும் மருந்துகள் தேவையில்லை என்று நினைத்தாலும் நீங்கள் மருந்துகளை எடுக்காமல் இருக்க வேண்டாம், நீங்கள் அவ்வாறு செய்ய அறிவுறுத்தப்படாத வரை. இரண்டாவதாக அல்லது மூன்றாவதாக, நீங்கள் உங்கள் பக்கவாதத்தின் மற்ற ஆபத்து காரணிகளை கட்டுப்படுத்த வேண்டும். நான் முன்பு குறிப்பிட்ட ஆபத்து காரணிகள் உயர்ந்த இரத்த அழுத்தம், உயர் கொழுப்பு. நீங்கள் புகைப்பிடிப்பதை நிச்சயமாக நிறுத்த வேண்டும். உங்கள் இதய நோயை கட்டுப்படுத்த வேண்டும். அது சாத்தியமானால் அல்லது அதிகமாக சாத்தியமானால். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் நிகழ்வில், ஒரு பார்பிக்யூவில் இருந்தால், யாராவது நலமில்லாமல் இருப்பதை கவனித்தால் அவர்கள் பக்கவாதம் ஏற்படுகிறார்கள் என்று சந்தேகிக்கிறேன். நான் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிசோதனையும் உள்ளதா? கடுமையான பக்கவாதத்தின் போது நோயாளிக்கு பக்கவாதம் ஏற்பட்டுள்ளது என்பது மிகவும் தெளிவாக இருக்கும். உடலின் ஒரு பக்கத்தில் கை அல்லது கால் பலவீனம், உணர்வு இழப்பு அல்லது பேச்சு இழப்பு போன்ற தெளிவான அறிகுறிகளை நீங்கள் கவனித்தால் அப்போது நோயறிதல் பொதுவாக ஒரு பிரச்சனையாக இருக்காது மற்றும் பெரும்பாலானோர் இந்த அறிகுறிகளை பக்கவாதமாக கண்டு உடனடியாக மருத்துவ உதவியை நாடுகிறார்கள். இந்த அறிகுறிகள் நுட்பமானவையாக அல்லது தற்காலிகமானவையாக இருக்கும்போது பிரச்சனை ஏற்படுகிறது. சில வினாடிகள் அல்லது நிமிடங்களில் விரைவாக தீர்க்கப்படும். இது அறிகுறிகளை கண்டறிய ஒரு பிரச்சனையாகும். மூளை பக்கவாதத்தின் நுட்பமான அறிகுறிகளை கண்டறிய அனைவரும் பயன்படுத்தக்கூடிய சில எளிய பரிசோதனைகள் உள்ளன. உதாரணமாக, நீங்கள் அந்த நபரை அவரது கைகளை தோளின் அளவிற்கு உயர்த்தி கண்களை மூடுமாறு கேட்கலாம் மற்றும் ஒரு கை கீழே சரிந்தால் இது பலவீனத்தை குறிக்கிறது. சரி, யோன்தே பாய் போன்ற பக்கவாதத்தின் அறிகுறியாக இருக்கலாம். நீங்கள் அந்த நபரை ஒரு எளிய வாக்கியத்தை சொல்லுமாறு கேட்கலாம் மற்றும் பேச்சு மந்தமாக இருந்தால் அல்லது அந்த நபர் வாக்கியத்தை மீண்டும் சொல்ல முடியாவிட்டால் அல்லது அந்த நபர் உங்கள் கோரிக்கையை புரிந்து கொள்ள முடியாவிட்டால் இது பக்கவாதத்தின் அறிகுறியாக இருக்கலாம். பின்னர் நீங்கள் அந்த நபரை புன்னகைக்க சொல்லலாம் மற்றும் முகத்தின் ஒரு பக்கம் சுருங்கி இருந்தால் அது பக்கவாதத்தின் அறிகுறியாக இருக்கலாம். எல்லா அறிகுறிகளும் நிகழும்போது நீங்கள் அறிகுறிகளை கவனிக்க முடிந்தால் அது பக்கவாதமா அல்லது அல்லவா என்பதை நீங்கள் உறுதியாக கூற முடியாவிட்டாலும் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும். ஒரு ஸ்பேர்படும் கடுமையான தலைவலியான அனுபவிச்சா என்ன, அது பக்கவாதத்தோடு தொடர்புடையதா? ரொம்ப கிரீமியான வருஷத்துக்கு மாறான அல்லது வருஷத்துக்கு மாறான தலைவலி பக்கவாதத்தின் அறிகுறியாக இருக்கலாம். மற்ற எந்த அறிகுறிகளும் இல்லாமல் ரொம்ப கடுமையான வழக்கத்துக்கு மாறான தலைவலி, இது மிகவும் அழிவான வகையான பக்கவாதம் என்று அழைக்கப்படும் சுபாரக்னாய்டு ஹெமரேஜின் அறிகுறியாக இருக்கலாம். நேரம் என்பது மூளை என்ற சொற்றொடரை நான் கேட்டிருக்கிறேன். அதற்கான விளக்கத்தை கொடுக்க முடியுமா? ஆம், நிறம் என்பது உண்மையில் மூளை மற்றும் இழந்த நேரம் பெரும்பாலும் இழந்த மூளை என்று பொருள். எனவே பக்கவாதத்தின் எந்த அறிகுறிகளும் நிகழ்ந்தால் அல்லது நீங்கள் பக்கவாதம் என்று சந்தேகித்தால் விரைவாகவும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். உங்கள் ஜிபியை தொடர்பு கொள்ளவோ அல்லது குடும்ப உறுப்பினரை அழைக்கவோ செய்ய வேண்டாம். நீங்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் அழைக்க வேண்டும். உடனடியாக ஆம்புலன்ஸ் அழைத்து மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். ஒரு நபர் பக்கவாதத்தை அனுபவித்தால் அவர்கள் உணரக்கூடிய விஷயங்கள் என்ன? அவர்களின் அறிகுறிகள் என்ன? பக்கவாதத்தின் சில அறிகுறிகள் எச்சரிக்கை அறிகுறிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை பக்கவாதத்திற்கு முந்தையதாகவோ அல்லது பக்கவாதம் உருவாகும் அறிகுறிகளாகவோ இருக்கலாம் மற்றும் பொதுவான இத்தகைய அறிகுறிகள் திடீர் உணர்வு இழப்பு அல்லது கை அல்லது கால் பலவீனம், குறிப்பாக உடலின் ஒரு பக்கத்தில் திடீர் குழப்பம், பேச்சு சிரமம் அல்லது புரிந்து கொள்ள சிரமம், திடீர் சமநிலை இழப்பு, ஒருங்கிணைப்பு, மயக்கம், திடீர் விழுங்கும் திறன் இழப்பு, திடீர்
ஒரு அல்லது இரு கண்களில் பார்வை சிரமம் மற்றும் நான் முன்பு கூறியபடி திடீர் எதிர்பாராத அல்லது வழக்கத்திற்கு மாறான கடுமையான தலைவலி எந்த அறியப்பட்ட காரணமும் இல்லாமல். உங்கள் மூளையின் இந்த பக்கத்தில் பக்கவாதம் ஏற்பட்டால் உங்கள் உடலின் எதிர்பக்கத்தில் இயக்கத்தை இழக்கலாம் என்று எனக்கு கூறப்பட்டது. எனக்கு கொஞ்சம் விசித்திரமாக தோன்றுகிறது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? உடல் செயல்படும் விதம் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. எனவே பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் உடலின் வலது பக்கம் இயக்கம் செயல்பாடு இடது மூளையால் கட்டுப்படுத்தப்படுகிறது. மேலும் மற்ற வழியில் உடலின் இடது பக்கம் வலது மூளையால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் மூளையின் இரு பக்கங்களையும் கட்டுப்படுத்தும் பகுதிகள் உள்ளன. மேலும் அந்த பகுதிகள் மூளைத்தண்டு அல்லது மூளையின் நடுப்பகுதி என்று அழைக்கப்படுகின்றன. மக்கள் உடல் நலம் இல்லாமல் உணரலாம் மற்றும் பக்கவாதம் போன்ற அறிகுறிகளை பெறலாம். ஆனால் அது நீடிக்காது. அதை TIA அல்லது சிறிய பக்கவாதம் என்று அழைக்கப்படுகிறது என்று நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் அதனால் என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? மேலும் அது உண்மையில் முக்கியமா? ஆம், தற்காலிக இஸ்கீமிக் தாக்கம் அல்லது TIA என்று அழைக்கப்படும் ஒரு சொல் உள்ளது, அல்லது சிலர் அதை சிறிய பக்கவாதம் என்று அழைக்கிறார்கள். இது மூளையின் திடீர் நரம்பியல் காயத்தின் அறிகுறிகளை குறிக்கிறது. இது 24 மணி நேரத்திற்குள் நீடிக்கிறது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அறிகுறிகள் சில வினாடிகள் அல்லது நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கின்றன. ஆனால் அவற்றை புறக்கணிக்கக்கூடாது, ஏனெனில் அவை பெரும்பாலும் பக்கவாதத்தின் முதல் எச்சரிக்கை அறிகுறிகளாகும். அவை பெரும்பாலும் பக்கவாதத்திற்கு வழிவகுக்கின்றன மற்றும் நேரத்திற்கேற்ப TIAவை கட்டுப்படுத்த நடவடிக்கைகளை எடுத்து TIAவின் அடிப்படை காரணத்தை புரிந்து கொள்வது பக்கவாதம் ஏற்படுவதை தடுக்கலாம். எனவே இந்த அறிகுறிகளை அடையாளம் கண்டு உடனடி மருத்துவ உதவியை பெறுவது மிகவும் முக்கியம். ப்ரொஃபஸர் பேகன், ரொம்ப நன்றி. நன்றி.